விஎஸ் ராமன் அவரு ஹஃபிசுல்லா சொல்லக்கூடியது ஒரு நெரேட்டிவை செட் பண்றீங்க நீங்க, அரசியலுக்கான ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறீங்க நீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே டிஸ்கஷன் நடக்குது, பல கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் பிரதானமாக வரக்கூடிய கேள்வி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீங்கள் ஆளுநரை ஏன் விசாரணைக்குள்ளே கொண்டு வரல? அவர் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறார். அப்படின்றப்போ டார்கெட் ஆளுநர்கிட்ட போகும்பொழுது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஈடியை வச்சு இன்னொரு அரசியலை கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது திமுக நம்முடைய ஹபீஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடலாம் அவர் வந்து பெரிய கம்பர் பட்டம் கொடுக்கணும் அவருக்கெல்லாம் வந்து. காரணம் என்ன, பொய் மூட்டைகளை கட்டி விட்டா கம்பர் பட்டம். ஆனா நீங்க தவறான கம்பரை வந்து நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அறிவாளியான ஸ்தானத்துல அவர் இருக்காரு அவர் நினைக்கிறாரு. அந்த பட்டத்தை நீங்க கொடுக்கறதுதாங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும் சார். அத்தாரிட்டி நீங்க தான். பொய் மூட்டைக்கு நீங்க தான் அத்தாரிட்டி. அதனால நீங்க தான் சார் பொய் மூட்டை ஊத்துறீங்க. நீங்க தான் பொய் அட்டாக் பண்ணி பர்சனல் வேண்டாம். இல்ல அவர்தான் அட்டாக் பண்றாரு. நீங்க தான் ஏங்க இவர் சட்ட ஒழுங்கை படி சொல்றாரு. சட்ட ஒழுங்கை படிச்சாலே விஎஸ் ராமன் ஒரு தனிநபர அவர் சில டேட்டா அடிப்படையில சொல்றாரு. நான் டேட்டாவை கொடுத்தேன் சார். ஆமா சட்ட ஒழுங்கை படி நீங்க சொல்றீங்கல்ல, சட்ட ஒழுங்கை படிதல அமைச்சர் ஊழல். இப்போ துரைமுருகன் அவர்கள் வீட்டுல அமைச்சர் துரைமுருகன் ஈடி ஆயிட்டுல எங்க சொல்றாங்கல்ல, அவர் வந்து காந்திய வழியில இருக்கிறாரா? அவருக்காகவே இந்த துறை அஜித் பவார் எப்படி இருந்தார்? குறைந்தபட்ச கோட்சே வழியில இல்ல சார். கோட்சே இந்த நாட்டின் தேசபக்தன். உங்களால இருக்க முடியுமா? ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா? நாட்டை மாத்துறீங்க. மாத்துறீங்க. ஆமா அவர்தான் மாத்துறாரு. அவர் எதுக்கு கோட்சே இருக்காரு? அவர் யாரு? நீதிமன்றம் சொல்லிச்சா வந்து தவறான பார்வை. எடுத்து பாருங்க. என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஒரு கொலைகாரன் அவனை தேசபக்தன் சொல்றது. சையத் ஹபீசுல்லா தவறான வார்த்தை, அது வேண்டாம். தேசபக்தன் சொல்றது தவறு. எல்லாரும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ரெண்டு பேரும் இருங்க, அமைதியா இருங்க. கொலைகாரன தீவிரவாதியை வந்து காந்தியோட ஒப்பிட்டு பேசுவது. ஒரு நிமிஷம் இருங்க, டைவர்ட் பண்ண வேண்டாம். விவாதத்துடைய மையப்புள்ளியில கனகராஜ் இருங்க. வருத்தப்படணும். விவாதத்துடைய மையப்புள்ளியில இருந்து நாம பேசலாம். கொண்டது யாரு சார்? பாபு கொண்டது யாரு? தூத்துக்குடி செல்வம், நான் வரேன் இருங்க. நான் ஒரு அமைதிப்படுத்திருக்கேன். திரும்பவும் நீங்க வரீங்க. ரெண்டு பேர் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேசத்தந்தை காந்தியை கொண்டவன நியாயப்படுத்தி பேசுறீங்க. சையத் ஹபீசுல்லா இருங்க. தூத்துக்குடி செல்வம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. விஎஸ் ராமனுக்கு நேரம் நான் வரேன். மீண்டும் வரேன். விஎஸ் ராமன் அவர் கேட்கக்கூடியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் ஈடியை பயன்படுத்துறீங்கன்றார்ல. இல்லை சார், அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது 2001 மே மாதம் இந்த திமுக ஆட்சி வந்தது. பொதுப்பணித்துறையை ரெண்டாக பிரித்து துரைமுருகன் அவர்களுக்காக நீர்வளம், நிலவளம், நெருப்பு, எல்லா ஆற்று வளம், எல்லா வளங்களையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது ஏற்கனவே 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த பூச்சிக்காடு சீனிவாசன் அவர் யாரோன்னு இவர் சொல்கிறார்ல. ஏங்க, ஒரு அமைச்சருக்கு 3 பிஏக்கள், பப்ளிக் செக்ரட்டரி அங்கீகாரம் பெற்ற பிஏக்கள் 3 பேர். இதை தவிர்த்து 40க்கு பெறப்பட்ட பிஏக்கள் எதுக்கு வராங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க கேட்குற கேள்வி எதுக்கு வராங்க? பதில் சொல்லணும். இருங்க ஒரே நிமிஷம். ஆனா பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல மட்டும் ஏன் ஈடி இதுவரை ரைட் பண்ணல சார்? இப்போ அஜித் பவார் எங்க போனாரு? அது வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். எங்க போனாரு? நீங்க எங்க போனாரு? எல்லாமே வழக்கு நடந்து உள்ளது. அவர் எங்க போனாரு சார்? எப்படி எல்லாம் வழக்கு நடந்துட்டு சார்? அவர் எந்த இருங்க கனகராஜ் இருங்க. எல்லாம் வழக்கு நடந்துட்டு இருக்குது. யாரையும் நாங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம். யாரையும் நாங்கள் வந்து குற்றம் செய்த யாரையும் காந்தியவாதின்னு சொல்லவே இல்லையே. அது வந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி மாணவன் தவறு செய்தால் வாத்தியார் கண்டிக்கணும் வேண்டாமா? கண்டிக்கலாம். அந்த வாத்தியார் ஏன் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் விட்டுறாரு? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் ஏன் விட்டுறாரு சார்? அதான் அவங்க கேட்க. அதுக்கு பிரதமரே சொல்லிருக்காரு. ஒரே நிமிஷம் இருங்க. சொல்றாங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணீங்கல்ல ஈடி, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்கல்ல,
சார் அவங்க எல்லாம் உத்தவ் தாக்கரே அணியில இருக்கக்கூடியவங்க மேல நீங்க ரைடு விட்டீங்கல்ல, இன்னைக்கு செந்தில் பாலாஜி வரை ரைடு விட்டுருக்கீங்கல்ல, இந்த பட்டியல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏன் வரல? இல்ல சார், இல்ல நீங்க இருங்க, தூத்துக்குடி செல்வம், இருங்க வரேன். சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் காந்தியவாதிகளா அது சொல்லுங்க. அது அடுத்த பிரச்சனை. அப்ப அது உத்தம கோர்ட் சீலர்களா தீர்மானிக்கும். அதே போல வழக்கு இதையும் இருக்குது. கோர்ட் தீர்மானிக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. அதே போல தான் ஏன் ஒரு பட்டியல்ல ஒரு ஆள் கூட வரல? சார் அது கோர்ட் இந்த தீர்மானிக்கும் கேரளால சார். இருந்து குற்றவாளியா பிரிண்ட்ல இல்ல, எல்லாம் விமர்சிக்கிறாங்க இத. குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்மானிக்கணும் சார். வந்து நீங்களே அதாவது திமுகவுக்கு இப்ப என்ன பிரச்சனை? 2026ல தேர்தலை திரும்பவும் ஜெயிக்கணும். இதற்காக எந்த வழியிலையும் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு இடிஐடி வந்த உடனே எதுக்கு துரைமுருகன் அமைச்சர் முதலமைச்சர் சந்திச்சு டிஸ்கஸ் பண்றாரு? எல்லாம் ஒரு மடியில பயன் சார். இதே போன்ற ராமன் இருங்க. ராமன் அவர் என்ன அப்படி யாரு வந்து எனக்கு தெரியலன்னு சொல்ல, எனக்கு இடி வந்தது எனக்கு தெரியாது, ஐடி வந்து தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் வந்து சொல்லுங்க? அதாவது இவங்க எல்லாம் இவங்கள அதாவது குற்றவாளிகள் செஞ்ச தப்பு பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம கண்டிக்க கூடாது, எதுவுமே கேட்க கூடாது. அப்படி யாரும் சொல்றதில்ல. அப்படி யாராவது சொன்னாங்களா? ஆமா, அவர் காங்கிரஸ் கட்சியில அப்படி யாரும் சொல்லலையே. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி கேள்வி இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க சார். நிதானமா பேசுங்க. ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இன்னைக்கு பிஜேபில மகளிர் அணியா ஆட்டுக்கோட்டையில பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். ஆட்டுக்கோட்டையில பிடிச்சு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய மோசமான செயல் சார். வந்து ஒரு மனிதர்களை ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா திமுக சார்பிலையோ திமுக கூட்டணி சார்பிலையோ ஆர்ப்பாட்டம் தான் உடனே எல்லா வகையான அனுமதி. ஒரே நிமிஷம் செய்து ஒரே நிமிஷம் இருங்க. செய்து அப்ப ஒரு கண்ணில் ராமன் இருங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து இல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க மேலயோ ஏன் ஒரு இடி கூட ரைடு போகல? ஒரு விஷயம் கேளுங்க. பிரதமர் எதுக்கு ஏற்கனவே தெளிவுரை சொல்லியிருக்கிறாரு. குற்றவாளிகளை நாங்கள் யாரையும் தப்ப விட மாட்டோம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு கண்டிக்கப்படுவார்கள். எப்படி வெளியே போனாரு சார்? திரும்ப சொல்றது நான் பிரதமரை சொல்லதான் நான் சொல்ல முடியும். நான் நீதிபதி அல்ல. பிரதமர் சொல்லக்கூடிய புள்ளி ஈடி என்பது பாஜக பயன்படுத்துற ஒரு ஆயுதம்ன்றாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நீங்க கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்க சொல்லட்டுமா? இதுக்கு நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. நான் கேட்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கும்பொழுது ஒரு ஊழல் பட்டியல கொடுத்தார்ல ஆளுநர், அதன் மேல என்ன நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கு? மத்திய அரசோட கவனத்துக்கு ஒரே நிமிஷம் இருங்க வீசராமன். மத்திய அரசோட கவனத்துக்கு போகணும்னு சொல்லி தானே ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டாலின் அரசியல் பண்றாரு, தூக்கி வர வச்சிடலாம். பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தாருல ஒரு பட்டியல், அந்த பட்டியல் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு விஷயங்களா? இது இப்ப நீங்க அண்ணன் எதிர்க்கட்சியில பண்ணீங்கல்ல, இப்ப நீங்க ஆளுங்கட்சியா வந்தீங்கல்ல, நீங்க இப்ப கவர்னர் போயிட்டு முறையிடுங்க, போய் சந்திங்க, போங்க, நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, மக்கள் மத்தியில் திசை ஏதாவது சொல்லுங்க. நீங்க அது இல்லாம எல்லாமே அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டு திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் பிஜேபி பழி. டெல்லியில போய் அங்க பிரச்சனை பண்ணது, இங்க வந்து நிதி கொடுக்கவில்லை. கடந்த கால அதிமுகவில் செய்த பொருளாதார நெருக்கடியால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலாத விவரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், மத்திய அரசு இப்படி பொய்யான நீங்க எதுக்கு பண்றீங்க? மடியில கணம் இருக்கு சார். ஊழல்வாதிகளை இடி ஐடி ரைடு பண்றேன்னா மடியில கணம் இருக்குது. அதனால உங்களுக்கு பயம் இருக்குது. அண்ணன் அதாவது அவர் என்ன சொல்றாரு, வாஷிங் மிஷின் மாதிரி பயன்படுத்துறீங்க இடின்ற சார். இதுக்கு நாங்க நிறைய பல சொல்லுவோம் சார். தமிழ்நாட்டில் நீங்க மட்டும்தான் எல்லாமே அரசியல் பண்ண அவியல் பண்றீங்களா? சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்கள் அரசியல் பண்ணாம அவியலா பண்றீங்க. ஓபனா சொல்லிடுங்க. அப்போ இல்ல ஓபனா சொல்லிடலாம்ல. யுனிவர்சிட்டில அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சு டிஸ்கஷன். அப்பலாம் கிடையாது சார். நீங்க தானே சொன்னீங்க குற்றவாளியை பிடித்து நீங்க அனுப்பிடுங்க. தேவர்ந்த நீங்க தானே சொன்னீங்க சார். அரசியல் பண்ணாம அவியல் பண்றீங்களா? ஒழுங்கு மட்டும் ஒரே நிமிஷம் இருங்க. சொன்னது அண்டி எதிர்க்கட்சி தலைவரா இல்ல ஈடியை வச்சு அரசியல் பண்ணுதா பாஜக? நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு சொல்றேன். நாங்க மட்டும் அவியல் பண்றதுக்கு அன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, கவர்னர் சந்திக்கிறீங்க, மனுக்களை கொடுக்கறீங்க, எல்லாம் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும். நீங்க சொன்னதுக்காக நாங்க பதில் சொல்றோம். சரி, அப்ப இப்போ என்ன புள்ளியில நடக்குது? தமிழ்நாட்டில் இப்போ என்ன புள்ளியில நடக்குது? எது? அவங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும்னு கேட்டாங்க. அவங்க அரசியல் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேடு வரக்கூடிய ஈடிக்கு ஐடிக்கும் பிஜேபி எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் வேலை செய்யறாங்க.